Hi friends, Scratch software install பண்ணும்போது your browser does not support WebGL இந்த எரர் வரும். சாஃப்ட்வேரும் ஓப்பன் ஆகாது. ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அதை நீங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஸ்க்ராட்ச் டவுன்லோட்னு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ராட்ச் 2.0 ஆஃப்லைன் எடிட்டர், இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அடாப் ஏர், இது இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அடாப் ஏர் இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடாப் ஏர் ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை ஐ அக்ரீன் கொடுத்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப்பு, இப்போது ஸ்க்ராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை விண்டோஸ் வெர்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரன் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க. இதான் அந்த ஸ்க்ராட்ச் சாஃப்ட்வேரோட விண்டோ. ஓகேவா, ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ பாய். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.